பர்சனல் லோன் பண்ணுறோம், பிஸ்னஸ் லோன் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் லோன், ஹவுசிங் லோன் பண்ணுறோம், மார்க்கேஜ் லோன் பண்ணுறோம், லோன் அகைன் ப்ராப்பர்ட்டிங்கிற லேப் லோன் பண்ணுறோம், கமர்ஷியல் வெஹிக்கிள் லோன் பண்ணுறோம், வெஹிக்கிள் லோன்ஸ் பண்ணுறோம், அதே மாதிரி மிஷினரி லோன்ஸ் பண்ணுறோம், கிரெடிட் கார்டு பண்ணிகிட்ருக்குறோம், இன்சூரன்ஸ் பண்ணுறோம், லைஃப் இன்சூரன்ஸ், ஜென்ரல் இன்சூரன்ஸ் அதே மாதிரி எல்லா இன்சூரன்ஸும் பண்ணிகிட்ருக்குறோம். இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3-5-7 இயர்ஸாக நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. 7 வருஷமாக நல்லபடியாக வெற்றிகரமாக இருக்குது. இது கடவுளுடைய அனுகூலம், அதே மாதிரி என் ஊழியர்களுடைய விசுவாசம், இதனால தான் இது செயல்படுத்த முடியுது நல்லபடியாக. அதே மாதிரி உங்களை மாதிரி பெரியவர்கள், நண்பர்களுடைய நல்ல ஆதரவினால தான் நல்லபடியாக வெற்றிகரமாக செயல்படுத்திகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஐயா மூலமாக, இந்த ஒரு வாய்ப்பின் மூலமாக இது இந்தியா ஃபுல்லாக, அதே மாதிரி பேன் இண்டியாவுக்கே நம்மளுடைய கம்பெனி நிறுவனம் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக வருங்கிற நம்பிக்கையில் தான் வந்திருக்கிறேன். கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆயிருங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இன்றைக்கி ராகு கேது பயிற்சி, அதில் ராகு பகவான் தான் தொலைத்தொடர்பு பெரிய லெவலில் என்ன சொல்கிறது பிரம்மாண்டம், அந்த பிரம்மாண்டத்தை நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு, நமக்கு ஒரு வாய்ப்பாக இன்றைக்கி கொடுத்துருக்காரு. அதனால் கண்டிப்பாக இது நல்ல ஒரு விஷயமா இருக்குன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றிகள். நாங்கள் தொழில் ஆரம்பித்து 7 வருஷமாச்சு. இந்த ஸ்ரீ ராம்ராஜ் பேங்கிங் அப்படிங்கும்போது நிறைய பேர் கேட்பாங்க, என்னங்க ஸ்ரீராம் அப்படிங்கிற பேங்க். எங்கள் அப்பா பேர் ராமராஜ் செட்டியார். அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பாவுடைய அறிவுரையின்படி தான் நான் வளர்ந்தேன். இதுலேருந்து அப்பா இப்போ இல்லை. அப்போ என்னென்னா என் அப்பாவின் பெயரை வைக்கணுங்கிறது எனக்கு என் தொழிலுக்கு வைக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு ஆசை. அதே மாதிரி நான் கம்பெனியில் ஒர்க் பண்ண கம்பெனி பேர் ஸ்ரீராம். அந்த கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு 10 ஆண்டுகள் நிறைய அனுபவங்கள், நல்ல அனுபவங்கள். நான் இந்த நிலைமைக்கு நான் இங்கே உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன்னா அந்த கம்பெனியும், அந்த கம்பெனியில் என்னை வளர்த்த குருகுமார்களும் தான் சேரும். அதனால் என்னென்னா அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணங்காட்டிக்கு அந்த கம்பெனியோட ஸ்ரீ அப்படிங்கிறது முதல் எழுத்தாகவும் ஸ்ரீராம் அப்படிங்கிறது என் அப்பாவின் பெயர் ராமராஜ், ஸ்ரீராம் ராஜ் அப்படிங்கிறதுக்காக ஸ்ரீ ராம்ராஜ் பேங்கிங்னு ஆரம்பிச்சிருந்தோம். அது நல்லபடியாக வெற்றிகரமாக போயிட்டுருக்குது. எங்கள் தந்தையோட அனுகிரகம் எனக்கு எப்போவுமே இருக்கும். சின்ன லெவலில் சின்ன ஆஃபீஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பெரிய திடீர்னு இங்கே தான் இதே மாதிரி தான் இப்போ இன்றைக்கி எப்படி ஒரு சீஃப் கெஸ்ட் அன்றைக்கி கூப்பிட்டுருக்குறீங்க, அதே மாதிரி தான் எனக்கு இந்த சேலம் பெல்ட்லேருந்து எனக்கு இதுக்காக வந்திருந்தாங்க. நாங்கள் ஒரு வெரைட்டி ஆஃப் லோன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த செக்யூர் லோன்ஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ இங்கேருந்து சேலம் பெல்ட்லேருந்து என்னோட நண்பர் ஆனந்த் மற்றும் கார்த்திக்னு சொல்லி அவங்களாம் அவங்க அன்செக்யூர்ட் லோனுக்கு எங்களை வலியுறுத்தி பண்ண சொன்னாங்க. ஆரம்பத்தில் நாங்கள் எப்படி அன்செக்யூர்ட் லோன் அப்படின்னு சொன்னால் அது ப்ராடக்ட் எல்லாமே சொல்லி கொடுத்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க மூலமாக அந்த அன்செக்யூர்ட் ப்ராடக்ட்டும் பண்ண ஆரம்பித்தோம். நல்லபடியாக இப்போது செக்யூர் லோன் எல்லா லோனும் பண்ணுறோம். அது என்னென்னா எங்களால் முடிஞ்ச உதவிகள். என் தந்தை சொல்லி கொடுத்த பாடம் என்னன்றால், பணம் நமக்கு கிடைக்குதுங்கிறதுக்காக நான் மேனேஜர்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லும்போதே என் தந்தை சொன்னார், ரொம்ப சந்தோஷப்பா, ஆனால் யாராச்சும் உனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்னான்னா அவனுக்கு நீ எது கடன்லாம் வாங்கி கொடுத்துடக்கூடாதுப்பா, நாளைக்கு என்ன பேரை கெடுத்து விட்ருவாங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு எளிமையான குடும்பத்துலேருந்து வந்தங்காட்டிக்கு பணம்ங்கிறது கண்டிப்பாக மனிதனுக்கு தேவை தான், அது மாற்றம் இல்லை. பணம் இல்லாமல் இன்னும் செய்ய முடியாது. ஆனால் பணம் தான் உலகம்ங்கிறது தவறு. பணம் மட்டும்தான் வேண்டும், மனிதர்கள் வேண்டாம்ங்கிறது தவறு. ஏன்னா இன்றைக்கி பணத்துக்காகவோ இதுக்காகவோ நான் இங்கே இல்லை, நட்பு இல்லை, இது எல்லாமே ஏன்னா இப்போ ஐயா